ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 6 விஷயம் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன விஷயம் தான், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒன்று இருக்குது, QAT ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இந்த மெனு நமக்கு செட்டிங்ஸு இந்த ஆப்ஷன்ஸோட ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த QAT ஸோ இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு 10-15 ஃபங்க்ஷன் இருக்குது வச்சுக்கோங்க. அது 10-15 இதில் லிஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொன்றையும் தேடி எடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை ஒவ்வொரு இடத்துல போய் எடுக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. இது ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த QATங்கிறது. குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நம்மளே ஒரு டூல் பார் டிசைன் பண்ணி அதில் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா இது எப்படி எடுக்கிறதுங்கிறது மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஷன்ஸில் இங்கே இருக்குது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதில் எக்ஸலில் உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டத்தை மாத்திரம் செலக்ட் பண்ணி ரைட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டூல் பாரில் இது வந்துடும். இது ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக இனிமேல் யூஸ் பண்ணுற எல்லா எக்ஸல் டாக்குமெண்ட்லேயும் லிஸ்ட் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு கீழே வச்சுக்கலாம், இல்லைன்னா டேப்ஸுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். இது இந்த ரிப்பனை நம்ம இந்த ஏரியா ரிப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்பனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த டூல் பாரை ரிப்பனுக்கு மேலே காட்டணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி மேலே வச்சுக்கலாம். ஸோ இது டாப்ல இருக்கும், இங்கே ஃபார்முலா பாரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது ஃபுல் லைன் ஃபார்முலா பாருக்கு போயிடும். இல்லைன்னா நமக்கு மேலே இருந்தால் ரொம்ப இன்கன்வீனியண்டா இருக்கு, பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதை நம்ம திரும்ப நம்ம பிலோ த ரிப்பன் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம இதை பொசிஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஐட்டம்ஸும் நம்ம டிசைட் பண்ற ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா சேவ் ஆஸ் இதெல்லாம் காமனா நமக்கு யூஸ் ஆகிற விஷயம் தான். ஸோ சேவ் ஆஸ், அன்டு, ரீடு இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்றது தான். பட் இதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் ஒய், கண்ட்ரோல் இசட் இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட். ஸோ அதனால இங்க இருந்தாலுமே நம்ம அதுதான் ஷார்ட்கட் கீ தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. பட் ஷார்ட்கட் கீ நம்ம யூஸ் பண்ணாத சில விஷயங்களை இங்கே வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸ் எப்பயாவது தேவைப்படும். ஸோ இந்த செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணணுங்கிறப்ப இது எக்ஸல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சப்போஸ் இந்த டிராக் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஃபில், ஹேண்டில் அண்ட் செல், டிராக் அண்ட் ட்ராப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபில் ஹேண்டில் ஒர்க் ஆகும். இல்லைன்னா அந்த ஃபில் ஹேண்டிலே டிஸ்பிளேல இருக்காது, சில சமயம் ஆட்டோமேட்டிக்கா அது டிசேபிள் ஆயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஷீட் டேப் தெரியல, வெர்டிகல் ஸ்க்ரோல் பேர் காணும், இதெல்லாம் ஹைட் ஆயிடுது அப்படின்னா இது டிக் ஆயிருக்காது, இதை டிக் பண்ணி விட்டோம்னா திரும்ப வந்துடும். அந்த மாதிரி சமயத்துல எக்ஸல் ஆப்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸ். நமக்கு சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர் நிறைய எக்ஸல்ல நமக்கு ஓபன் பண்ணும் போதே வரும். இந்த எக்ஸல்ல சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. சர்க்குலர் ரெஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஹோல் ஏரியாவோட சம் வேணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா சம் ஃபங்க்ஷன் எடுத்து இந்த ஏரியா செலக்ட் பண்ணா எனக்கு எல்லா நம்பரோட டோட்டல் கிடைக்கும். இதுதான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ். அதால டோட்டல் போட முடியாது. ஏரியாலாம் கரெக்ட் தான், சம் ஃபங்க்ஷனும் கரெக்ட் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஏரியாக்குள்ளே நம்ம கால்குலேஷன் பண்றோம், அப்போ இதுவும் சேர்ந்துதான் சம் பண்ண வேண்டிய அவசியம். அதுல வேல்யூ இருக்கோ இல்லையோ, பட் இந்த ஏரியாவும் சேர்ந்துதான் அதுல கால்குலேட் பண்றோம். அந்த மாதிரி வந்தா அதை சர்க்குலர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸல்ல ப்ரோக்ராம் இருக்கு. இது ஆனா இதையும் மேனுவல்னு மாத்தி அந்த கால்குலேஷன் வர வைக்கிறாங்க. இந்த ஃபார்முலாஸ்ல மேனுவல்னு மாத்திர ஆப்ஷன் இருக்கு. இப்போ 0 தான் வருது இதுல, பட் மேனுவல்னு மாத்திட்டோம்னா இதுல வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். அது சர்க்குலர் ரெஃபரன்ஸை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் வந்ததுன்னா அது எங்க சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து சரி பண்ற வழியும் இருக்கு. சப்போஸ் இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு வெளியில வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸே வராது. இந்த ஏரியாக்குள்ள வச்சிருக்கனாலதான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ். இதே கால்குலேஷன் நம்ம இதுக்கு வெளியில வச்சிட்டோம்னா இப்ப ஆட்டோமேட்டிக் மாத்தினாலும் இது ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு வெளியில இருக்கு, அது அஃபெக்ட் ஆகாது. இப்ப சர்க்குலர் ரெஃபரன்ஸை காட்டுறதுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருக்கு. இதுல இங்க பாத்தீங்கன்னா J18 எந்த இடத்துல சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருக்கோ அது காட்டுறது. அப்புறம் இதுல சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில். இந்த எக்ஸலே அப்படியே இமெயிலாக அட்டாச் பண்ணிட்டு யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா இது ஒரு கிளிக் பண்ணிட்டோம்னா இமெயிலாக அட்டாச் ஆகிடும். ஸோ அப்படியே, ஆனால் அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் என்னன்னா அவுட்லுக் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இது எக்ஸலா எனக்கு அனுப்ப வேண்டாம், இதை வந்து பிடிஎஃபா மாற்றி அட்டாச் பண்ணாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா எக்ஸலா அனுப்பினா அவங்க மாடிஃபை பண்ண முடியும். பிடிஎஃப்னா நம்ம என்ன அனுப்புறோமோ அதுதான். இதை வந்து பிடிஎஃபா அட்டாச் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ட்ராக் சேஞ்சஸ். ட்ராக் சேஞ்சஸ் எக்ஸல்ல வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். பட் சப்போஸ் ட்ராக் சேஞ்சஸோட நெசசிட்டி வந்ததுன்னா இந்த ட்ராக் சேஞ்சஸையும் நம்ம இங்க வச்சுக்கலாம். அப்புறம் சார்ட், ஃபில்டர் இதெல்லாம் வந்து டேட்டா டேபுக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் வந்து பக்கத்துல வேணா இங்க வச்சுக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ், அது வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றது என்னன்னா ஃபார்மேட்ல போயிட்டு நம்ம அந்த டிஸ்பிளேல என்ன டைப் ஆஃப் டேட்டா டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது இதுல டிசைட் பண்ணுவோம். அப்புறம் அதோட அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், அப்புறம் கலர் இதெல்லாமே வந்து இதுல ஃபுல்லா செட்டிங்ஸ் இதுல தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோ ஹைட்டு, காலம் விட்த், இது வந்து ஈவனா விட்த் இருக்கணும். சம் டெக்ஸ்ட் வரும்போது என்னன்னா காலம் விட்த், ரோ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவனா மாறிடும். அதை வந்து சரி பண்றதுக்கு இதை நம்ம ஒரே விட்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோ ஹைட்டு, காலம் விட்த் இதை வந்து ஒரே லெவல்ல நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷன். இந்த கேமராங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்றோமோ அதை வந்து நமக்கு இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சடனா வந்து ஒரு டவுட், கொரி அந்த மாதிரி ரைஸ் பண்ணோம்னா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமராவை கிளிக் பண்ணோம்னா அது இமேஜா வந்து மாத்திரும். கிளிக் பண்ணா இமேஜா பேஸ்ட் பண்ணிடும். அதை அப்படியே நம்ம வந்து இமேஜா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கிளிப்பிங்னு ஒன்று இருக்கு. இது வந்து எக்ஸலுக்கு வெளியில இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை எக்ஸலுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஸ்கிரீன் கிளிப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கிரீன்ஷாட் நம்ம கிளிப்பிங் டூல் மாதிரி தான். இது வந்து ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று விண்டோஸ்ல இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த ஸ்கிரீன் கிளிப்பிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம இந்த சர்க்குலர் ரெஃபரன்சிங்கை வந்து சரி பண்றதுக்கு மேனுவல் மோட் மாத்திர ஆப்ஷனை வந்து இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ அது டக்குன்னு வந்து அந்த எரரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். மேனுவல் மோட்ல வச்சிருந்தோம்னா நம்ம கால்குலேஷன்ஸ் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் நம்ம பண்ண எக்ஸல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மேனுவல் மோட்ல எப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு அதை போய் என்டர் அடிச்சாதான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த பர்டிகுலர் செல்ல போய் F2 அடிச்சு என்டர் அடிச்சாதான் அந்த சொல்யூஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்கும், மாறாம. இதே ஆட்டோமேட்டிக் மோட்ல எப்படின்னா நம்ம மாத்த அங்க சேஞ்சஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் இந்த ரெண்டு மோடுக்கும் டிஃப்ரென்ஸ். அதை வந்து இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து விசிபிள் செல்ஸ் மாத்திரம் செலக்ட் பண்றதுக்கு. சப்போஸ் நான் இதுல வந்து இந்த ரோவை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து இன்விசிபிள் ஆயிடும். எனக்கு வந்து 3 ரோல 2 ரோ தான் இப்போ விசிபிள். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 3 ரோல 2 ரோ தான் இப்போ விசிபிள். அப்போ செலக்ட் விசிபிள் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது என்ன பண்ணோம்னா விசிபிள் செல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த ஏரியால செலக்ட் விசிபிள் செல்ஸ் சொன்னோம்னா எது விசிபிளா இருக்கோ அது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பண்ற சேஞ்சஸ் விசிபிள் செல்ல தான் நடக்கும், உள்ள ஹைடா இருக்கிற செல்ல நடக்காது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டர்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ராக் பண்ணிடுவோம். ட்ராக் பண்ணா எல்லாம் உள்ள ஹிடனா இருக்கிற செல்ஸ்லயும் அது சேஞ்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம விசிபிள் செல்ல மட்டும் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணா நம்ம ஃபில்டர்ல ஹைட் ஆயிருக்கிறது இல்ல நார்மலா நம்மளே ஹைட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விசிபிள் செல்ஸ்ல மாத்திரம் ஒர்க் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் விஷயம் நம்ம எக்ஸல்ல வேற விஷயம் நம்ம பண்ணுவோம். இதுல அவங்கவுங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதை வந்து இங்க அதை பின் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பின் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த அக்சஸ் டூல்பார். இது பின் பண்றதும் வந்து ரொம்ப ஈஸி. எந்த ஐட்டம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணாலே இந்த ஆட் டு குயிக் அக்சஸ் டூல்பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா ஆட் பண்ணிடும். ரிமூவ் பண்றதும் ரொம்ப ஈஸி. அந்த ஐட்டத்தை ரைட் கிளிக் பண்ணா ரிமூவ் ஆப்ஷன் இருக்கு, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்றதும் ஈஸி, ரிமூவ் பண்றதும் ஈஸி. இதுல இந்த ஐட்டம்ஸையும் ஆட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம். எதையுமே எக்ஸல்ல தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவுதான். இது ஒன் டைம் நம்ம இதை பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண முடியும். இதுதான் இந்த Q80 குயிக் ஆக்சஸ் டூல்பார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுதான். இது இந்த ஐட்டத்தை வந்து டபுள் கிளிக் பண்ணா கீழே ஃபில் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகுது தான் இந்த வந்து ஃபிளாஷ் ஃபில்னு.
இது என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 டைப் பண்ணோம்னா கீழே டபுள் கிளிக் பண்ணோம்னா ஃபுல்லாவே 1ன்னு தான் ஃபில் ஆகுது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னா 1 2 3 4 அந்த மாதிரி வந்து நம்ம சீரியல் நம்பர் தான் வேணும். ஃபுல்லாகவே 1 வந்தால் நமக்கு யூஸ் இல்லை. ஸோ இது 1 2 3 4 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதை வந்து ட்ராக் பண்ணுறோம். ரைட்டு, கண்ட்ரோலை பிடிச்சிட்டே வந்து ட்ராக் பண்ணணும், அவ்வளோதான். ஹோல்டு கண்ட்ரோல் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிகிற வரைக்கும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஃபில் சீரீஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஃபில் ஆகும். ஃபுல்லாக ஒன்னாவே ஃபில் ஆகாமல் 1 2 3 4 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பேசிஸில் ஃபில் ஆகும். ஓகேவா? இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்பர் 2வையும் டைப் பண்ணிட்டு இதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக பண்ணுற ஆப்ஷன். அது இல்லாமலே வந்து பண்ண முடியுங்கிறது எப்படின்னா, இது 1 மாத்திரம் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டே ட்ராக் பண்ணும். அதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. சப்போஸ் இப்படி பண்ணிட்டா கூட அதை மாத்திர ஆப்ஷன் இதுல கீழே இருக்கு. இதுல ஃபில் சீரிஸ் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது மாறிடும். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ட்ராக் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை டபுள் கிளிக் தான் பண்ற மாதிரி இருக்குன்னா பண்ணிக்கலாம். பட் இதுல போயிட்டு ஃபில் சீரிஸ் மாத்திக்கணும். மாத்திட்டாலும் அது வந்து மாறிடும். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா 10,000 இருந்தா 10,000த்துக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டே போக முடியாது. சீரியல் நம்பர் 10 15 இருந்தா நம்ம ட்ராக் பண்ணலாம். பட் 10,000 20,000 1,00,000 அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம இது மாதிரி ட்ராக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 மட்டும் டைப் பண்ணிட்டு இதுல இருந்து சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபில் சீரீஸ்ல போயிட்டு இது ஸ்டாப் வேல்யூ கொடுத்தேன்னா இது 10,000 வரைக்கும் ஃபில் பண்ணிடும். இது வந்து ரைட் சைட்ல ஃபில் பண்ணிட்டே போகணுங்கிற ஆப்ஷனும் இருக்கு இதுல. அதாவது நான் இங்க 1 கொடுத்துருக்கேன்னா ரைட்ல 2 ரைட்ல 3 4 அப்படின்னு ரைட் சைட்ல ரோ வைஸ் அப்படி போகவும் முடியும். இல்லைன்னா கீழே 2 3 4 அப்படின்னு காலம் வைஸ் வரவும் முடியும். அந்த ஆப்ஷன் தான் இங்க ரோஸ் காலம்ஸ்ங்கிறது இருக்கு. எனக்கு கீழே தான் வேணும்னா காலம் செலக்ட் பண்ணணும். ரைட்ல வேணும் அப்படின்னா ரோஸ் செலக்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ட்ராக் பண்ணிட்டே கூடவே போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நம்பர் கூடவே ஃபுல்லா எண்டு வரைக்கும் போய் தான் அந்த நம்பரை வர வைக்கணுங்கிறது இல்லை. இதுல கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட்டும் வந்துடும். 5 நம்பர் அப்புறம் சேல்ஸ் யூனிட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த ஷீட்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி அதோட 5 சேல்ஸ் யூனிட்ஸ் இருக்கு. ஆனா இதோட ஃபார்மேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் வேறையா இருக்கு. இது அலைன்மெண்ட்லாம் வந்து வேறையா இருக்கு. அந்த கலரிங்லாம் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டிங் கரெக்டா பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இட்டாலிக்ஸ் மாதிரி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் சரியா இல்லை. ஸோ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷீட் மாதிரி தான் வந்து எனக்கு எல்லாமே வேணும். ஏன்னா இதுதான் வந்து பார்க்க கரெக்டா இருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து எனக்கு மற்ற 2 ஷீட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இது ஃபார்மேட் பெயிண்டர் அடிச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணி அந்தந்த ஷீட்ல போய் நான் வச்சேன்னா இதே ஃபார்மேட் வந்து அங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அது இல்லாம அதை விட ஷார்ட்கட்டா ஒன்று பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 ஷீட்னா 3 ஷீட்டையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4 இது 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபில்லே வந்து அக்ராஸ் ஒர்க் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து எப்பவுமே எனேபிளா இருக்காது. இந்த ஃபில்ல வந்து அக்ராஸ் ஒர்க் ஷீட் வந்து குரூப் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகும். இது இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்ராஸ் ஒர்க் ஷீட்ல கண்டென்ட் ஃபார்மேட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். எனக்கு வந்து கண்டென்ட் வந்து மாறக்கூடாது. கண்டென்ட் வந்து பிப்ரவரியோட கண்டென்ட் தான் இருக்கணும், மார்ச்சோட கண்டென்ட் தான் இருக்கணும். பட் ஃபார்மேட் வந்து இதுவா மாறி இருக்கணும். அதனால நான் ஃபார்மேட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் அன்குரூப் பண்ணிட்டு தான் நான் அடுத்தது பார்க்கணும். இப்போ ஷீட்டை நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புங்கிறதுக்கு மேலே குரூப்புங்கிற வேர்டு தெரியும். நம்ம ஃபைல் நேம் பக்கத்துல குரூப்புங்கிற வேர்டு டெம்பரரியா டிஸ்பிளே ஆகும். இது வந்து அன்குரூப் பண்ற வரைக்கும். அன்குரூப் எப்படி பண்ணணும்னா, செலக்ட் பண்ணாத ஷீட் ஏதாவது செலக்ட் பண்ணோம்னா அன்குரூப் ஆயிடும். இப்போ இந்த 3 ஷீட்டும் அன்குரூப் ஆயிடுத்து, மேல குரூப்புங்கிற வேர்டு போயிடுது. இப்போ போய் நீங்க இதோட ஃபார்மேட், நெக்ஸ்ட் ஒன்னோட ஃபார்மேட், நெக்ஸ்ட் ஒன்னோட ஃபார்மேட் எல்லாம் வந்து சேமா மாறிடுது. ஸோ எனக்கு வந்து கண்டென்ட்டே சேமா வேணும் அப்படின்னாலும் அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் அக்ராஸ் ஒரு ஷீட்ல நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸுக்கும் வந்து அதுல ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து திரும்ப குரூப் பண்ணிட்டு அந்த அக்ராஸ் ஒரு ஷீட் கண்டென்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இதே கண்டென்ட் 3லயுமே வந்துடும். ஸோ கண்டென்ட்டும் இதை மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். அதே சமயம் ஃபார்மேட்டும் இது மாதிரி அக்ராஸ் ஒர்க் ஷீட் காப்பி பண்ணிக்கலாம்.